அண்மைச் செய்தி. துப்பாக்கியால் சுட்டு விடுவேன் என இன்ஸ்பெக்டர் மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செந்தூர் ஆறுமுகநேரி காவல்நிலைய பெண் காவலருக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய காவல் ஆய்வாளர் புதிதாக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு பணிமாறுதல் கிடைத்ததும் பெண் காவலரை செல்ல விடாமல் தொல்லை கொடுத்துள்ள சம்பவத்தை தற்போதைய அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆபாச மெசேஜ் குறித்து பெண் காவலரின் கணவர் கேட்டபோது சுட்டு விடுவேன் என துப்பாக்கியை காட்டி காவல் ஆய்வாளர் திலீபன் மிரட்டல் விடுத்துள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், பெண் காவலருக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பியும் அதனை தட்டி கேட்ட அவரது கணவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். நிச்சயமாக ராம்குமார். அதாவது திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் திலீபன் என்பவர் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த ஒரு 1 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அதே காவல் நிலையத்தில் பெண் காவலர் ஒருவரும் பணியாற்றி வருகிறார். இந்த திலீபன் என்பவருக்கு சேரன் மகாதேவிக்கும் பெண் காவலருக்கு பெண் படைன்னு சிறப்பு படைன்னு சொல்லக்கூடியதுக்கும் பணிமாறுதல் வந்துள்ளது. 2 பேரும் அவங்க செல்லக்கூடிய இருக்கக்கூடிய நிலையில அங்க திலீபன் ஆய்வாளர் அந்த பெண் காவலருக்கு ஒரு ஆபாச மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காரு. அதாவது ஆபாசமாக பாலியல் உறவுக்கு அழைக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்கிறாரு. அதனை பார்த்த அந்த பெண் காவலர் அதிர்ச்சி அடைந்து அது பற்றி அதுக்கு வேறு எதுவும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்து வந்துள்ளார். ஆனால் சிறிது நேரத்தில் ஆய்வாளர் திலீபன் அந்த மெசேஜை டெலீட் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில பெண் காவலர் சிங்கப்பெண் படைக்கு அதிரடி சிறப்பு படைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அவரை பணிமாறுதலுக்கு செல்வதற்காண்டி அதுக்கான உத்தரவுகளையும் அவர் செல்வதற்கு திலீபன் அனுப்பி வைப்பதற்கு இல்லாமல் அவருக்கு மேலும் தற்போது பணி சுமையை கூடுதலாக கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த பெண் காவலர் அவருடைய கணவரிடம் இது பற்றி தெரிவித்துள்ளார். இதனால் அவர் கணவர் காவல் நிலையத்திற்கு ஆய்வாளரிடம் கேட்கறதாக வந்தபோது அவர் காவல் நிலையம் முன்பே ஆய்வாளருக்கும் பெண் காவலரின் கணவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த ஆய்வாளர் துப்பாக்கியை எடுத்து அந்த பெண் காவலர் கணவரின் நெஞ்சில் வைத்து சுட்டுவிடேன் என்று பகீரன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த சம்பவத்தை பார்த்த பொதுமக்கள் கடுமையான அதிர்ச்சி அடைந்தனர். ஆய்வாளர் திலீபன் என்பவர் பணிக்கு சேர்ந்த நாட்களில் இருந்தே ஒரு லஞ்சம் எதுவும் வாங்காமல் ஒரு சிறப்பாக பணியாற்றிய உதவி ஆய்வாளர் இருந்தார். அதனைத் தொடர்ந்து பல இடங்களுக்கு சிறப்பாக பணியாற்றுகிறார் என்பது பல இடங்களுக்கு மாறுதல் செய்யப்பட்டார் என்பதும் ஒரு வரலாற்று கதைகளும் உண்டு. அதுபோக மேலும் அவர் ஆய்வாளராக பணியாற்றி ஆறுமுகநேரி காவல் நிலையத்துக்கு வந்தபோது அந்த பகுதியில் போதைப் பொருட்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுத்து பல்வேறு பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீது கைது செய்து சிறப்பு நடவடிக்கை எடுத்து பொதுமக்கள் மட்டுமல்லாமல் போலீஸ் உயர் அதிகாரிகளை பெரும் பாராட்டை பெற்றார். இந்த நிலையில் பெரும் பாராட்டு பெற்றக்கூடிய ஒரு காவலர் இது மாதிரி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டது பொதுமக்களிடையும் பெண்களிடையுமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஆய்வாளர் இந்த சம்பந்தமாக அந்த பெண் காவலர் ஆய்வாளர் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணதால் அவர் மாவட்ட சூப்பரண்ட் காவல்துறை கண்காணிப்பாளரிடையும் மேலும் அதுபோக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அந்த பெண் காவலர் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் காவலர் மேலும் இங்கிருந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதுபோக திலீபனும் ஏற்கனவே அவருக்கு வந்த பணிமாற்றம் சேரன் மகிழ்ச்சி சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியின் பரபரப்பை ஏற்படுத்தியதால் துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இன்று செய்தியாளர் சந்திப்பில் திருச்செந்தூர் வச்சு எஸ்பி அபிஷேக் குப்தா தெரிவித்திருந்தார். ராம்குமார். அருள்குமார், விவரங்களுக்கு நன்றி.